வெகைன்வி சொந்தங்களுக்கு வணக்கம். வெண்மைதான் அழகு என்ற தவறான சமுதாய நம்பிக்கை இன்று பலரையுமே பாதிக்கின்றது. அதையே அடிப்படையாக கொண்டு மார்க்கெட்டுகளும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வைட்னிங் கிரீம் வியாபாரம் இங்கு ஒரு பக்கம், விற்பனையாளர்கள் மற்றொரு பக்கம், பாவனையாளர்கள். ஆனால் உண்மையில யார் வெற்றி பெறுகின்றார்கள், யார் சிக்கிக் கொள்கின்றார்கள்? சாதாரணமாக நிறம் வெண்மையாக வேண்டும் என்ற சமூக அழுத்தம் பெரும்பாலானோருக்கு உள்ளதாக தோன்றுகிறது. இதை பயன்படுத்தி சில கம்பெனிகள் வைட்னிங் அல்லது ஃபேர்னஸ் கிரீம் என பெயர்ல தயாரிப்புகளை விற்பனை செய்கின்றார்கள். ஆனால் உண்மையில இது உங்கள் தோலுக்கு நன்மையா தீமையா என பார்த்தால் அது தீமைதான். மோசடி எப்படி நடக்கின்றது என்று பார்த்தால், ஃபேர் இன் 7 days, இன்ஸ்டன்ட் க்ளோ, வைட்னிங் யுவர் ஸ்கின் போன்ற வாக்குறுதிகளால பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். 7 நாட்கள்ல வெண்மையாகுங்கள், இப்போது க்ளோவை உணருங்கள், இந்த மாதிரியான விளம்பரங்களை நாங்க அடிக்கடி சமூக வலைத்தளங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தயாரிப்புகள் பெரும்பாலும் உங்கள் தோலை வெண்மையாக மாற்றும் வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அது உண்மையில் என்ன செய்கின்றது? இதுல பெரும்பாலான தயாரிப்புகள் ஹைட்ரோவின் என ஒரு ரசாயன பொருள். நிறத்தை வெளிர செய்ய இது பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் தோல் பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக ஸ்டீராய்ட்ஸ் என்ற சக்தி வாய்ந்த மருந்து பொருள். சில தோல் நோய்களுக்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதிகம் பயன்படுத்தினால தோல்ல கருப்பு புள்ளிகள் மரம் போன்ற விளைவுகளை இது ஏற்படுத்தும். அடுத்ததா பார்த்தோம்னா மேர்க்யூரி என்ற வெள்ளி போன்ற ஆபத்தான கனிமம். நிறம் மாற்றும் சில கிரீம்கள்ல இது இருக்கலாம். தோல், சிறுநீரகங்கள், நரம்பியல் அமைப்புகளுக்கு இது ஆபத்தானது. இவை அனைத்துமே அதிகம் பயன்படுத்தினால் தோல் நலத்துக்கு மிகுந்த ஆபத்தை விளைவிக்கும். இது தெரியாமலேயே தற்காலத்துல மக்கள் அனைவருமே அதை பயன்படுத்துகின்றார்கள். அதுல நன்மை என்ன, தீமை என்னன்னு தெரியாமலேயே தங்களை வெள்ளையாக்குறதுக்கு, அதாவது வெண்மையாக்குறதுக்காக இப்படியான ரசாயனங்களை பயன்படுத்துறார்கள். தவறான உபயோகத்தால தோல் புள்ளிகள், கருப்பாக்கம், அலர்ஜி இது போன்ற தன்மைகள் ஏற்படலாம். தோல்நல மருத்துவர்களின் பரிந்துரையின்றி இவ்வகையான கிரீம்களோட பயன்பாட்டை டாக்டர்கள் தவிர்க்க கூறுகிறார்கள். நிறம் என்பது உடலில் இருக்கின்ற மெலனின் அளவினால இயற்கையாக உருவாக்கப்பட்டது. அதை யாராலுமே மாற்ற முடியாது. அதை மாற்றத்துக்காகத்தான் எல்லாருமே செல்கிறார்கள். வெண்மைதான் அழகு என்பது ஒரு தவறான கருத்து. இது ஊடகங்கள், விளம்பரங்கள் மற்றும் சமூக கட்டமைப்புகள் மூலம் மக்களிடையே திணிக்கப்படுது. இதனால அழகுக்கான உண்மையான பொருள் கலைக்கப்படுகிறது. சில நாடுகள்ல நிறமாற்றும் கிரீம்கள் மீது சட்ட நடவடிக்கையும் தடையும் எடுக்கப்பட்டிருக்குது. இலங்கையிலும் சில தயாரிப்புகள் ஒழுக்கக்கேடாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஃபேர்னஸ் கிரீம் போட்ட பிறகு பிளட் பச்சர்ஸ், அலர்ஜிக் ஆகினோட டாக்டரை நாடுற வீதம் கூடிக்கொண்டிருக்கான். தோல் நிறம் என்பது கடவுளால் தரப்பட்ட பரிசு. அதை குறைக்கவோ அதிகமாக்கவோ கூடாது. அதுதான் தனித்தன்மை. ஆரோக்கியமான பாதுகாப்பான தோல் பராமரிப்பு தான் முக்கியம். விளம்பரங்களை பின்தொடராமல் உண்மையை புரிந்து கொள்வது அவசியம். உங்கள் தோலுக்கேற்ற இயற்கை பராமரிப்புகள், அதாவது SPF கிரீம்கள் நேர்மையான உடல் பராமரிப்புக்கு போதுமானது. டெர்மட்டாலஜி பரிந்துரைக்கும் தயாரிப்புகளை மட்டுமே பயன்படுத்துங்க. அதுல ப்ராடக்ட் லேபிள்களை கவனமாக படிக்க வேண்டும். மேர்க்யூரி, ஹைட்ரோனி உள்ளதா எனவும் சரிபார்க்கணும். இயற்கையான முறையில், அதாவது ஆலிவேரா, இயற்கையான முறை, அதாவது ஆலோவேரா, டர்மெட்டிக், சாண்டல்வுட் என்பன இயற்கையானது. இது முகத்துக்கு பாதுகாப்பானது. சமூகத்துல இயற்கை அழகு பல்வேறு நிறங்கள் கொண்டவர்கள்ன்ற மதிப்பு போன்ற விழிப்புணர்வை வளர்த்திட வேண்டும். வைட்னிங் கிரீம் உண்மையிலேயே உங்கள் தோலை வெண்மையாக்காது. ஆனால் அது உங்களது சுய நம்பிக்கையை மங்க செய்யும் அபாயம் இருக்குது. அழகு என்பது உங்கள் தோல்ல இல்ல, உங்கள் நிறத்திலையும் அல்ல, உங்கள் நலத்திலேயே நம்பிக்கையிலும் தான் இருக்கின்றது. செயற்கையான முறையில எங்கள் தோலை வெண்மையாக்கணும் என்று நினைச்சா அது ஆபத்துலதான் முடியும். செயற்கை எப்போதுமே ஒரு ரசாயனம் சேர்ந்தது. அதை நாங்க பயன்படுத்தும் போது அது எங்களுக்கு தான் கூடாது. இயற்கையை நாங்க பயன்படுத்தும் போது எங்கள் தோள்கள் ஆரோக்கியமானதாக இருக்கு. நாங்கள் இப்ப எல்லாம் செயற்கையை தான் நாடி போறோம், இயற்கையை விரும்புறதில்லை. இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் பிறகு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டிலெக்ஸி. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பிஹைண்ட் மீ மீடியாவோடு.